என் அன்பு குழந்தையே, தாமரை இலை போல் இருக்கும் தண்ணீரை போல் அதிகம் இழையாமல் உறவுகளை கையாள கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை வரம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகம் ஆனந்தத்தில் ஆழ்த்துவதும் நீ நேசித்த உறவுதான். அதே சமயத்தில் உன்னுடைய மனதை காயப்படுத்தி கனமாக்கி அதிகம் கண்ணீர் விட வைப்பதும் அதே உறவுதான். கவலைப்படாதே என் செல்லமே, அனைவரிடத்திலும் அன்பு வை என்றுதான் நான் சொல்லி இருக்கிறேனே தவிர அவர்களுடைய அன்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு என்று நான் சொன்னதில்லை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ கவலைப்படாதே. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீ நீயாக இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னுடைய குணம் அறிந்த பிறகும் யார் உன்னை விட்டு விலகாமல் உன்னுடனே இருக்கிறார்களோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உறவு. என் குழந்தையே, உன்னுடைய தாய் தந்தையை நேசி. அவர்கள் மட்டும்தான் நீதான் உலகம் என்று உன்னையே நேசிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை கைவிடக் கூடாது. குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். நீ குழந்தையாக பிறந்ததிலிருந்தே உனக்கென ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் வரையில் உன்னுடைய பெற்றோர் உனக்காக கடினமாக உழைக்கின்றார்கள். நீ கவலைப்படும் நேரத்தில், கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் அவர்களின் முகத்தை சற்று யோசித்துப் பார். அதன் பிறகு உன்னுடைய கவலைகள் பறந்தோடும். பாதியில் வந்த உறவெல்லாம் பாதியில் சென்றுதான் ஆகும். அதையெல்லாம் நீ உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம்பியவர்களெல்லாம் ஏமாற்றி விட்டார்கள். நீ யார் மீது ஆசை வைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று வாழ்க்கையை வெறுக்கின்றாய். மனமுடைந்து யாரிடமும் பேச வேண்டாம் என்கின்ற நிலையில் இருக்கின்றாய். குழந்தையே, நீ பேசுவதை கேட்கத்தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னிடத்தில் கூறு. உனக்கு உறுதுணையாக என்றுமே நான் இருப்பேன். நடந்து முடிந்த அனைத்தையும் கனவாக எண்ணி மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்படு. எதிர்மறையான சிந்தனைகளை உன்னுடைய மனதில் இருந்து அழித்துவிடு. உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயம் அவர்களுக்கான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நீ அவர்களை விமர்சித்தோ அவர்களை பழித்தோ உன்னுடைய கர்மாக்களை நீட்டிக் கொள்ளாதே. குழந்தையே, அவர்கள் அப்படி முன்னேறிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சாதித்து விட்டார்கள் என்று யோசிக்காமல் உன்னுடைய வெற்றிக்கான சிறு விதையை இப்போதே போடு. அது உனக்கு வளர்ந்து வெற்றி கனியை கொடுக்கும் நாள் வெகு விரைவில் வந்துவிடும். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை, இவை மூன்றுமே மனிதனை நாசமாக்கிவிடும். குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய எதிரி. உனக்கு தகுதியான வாழ்க்கையை நான் அமைத்து தரவில்லை என்று என் மீது கோபப்படாதே. நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பதை போன்று வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் என்பது கலந்தே இருக்கும். அதனால் இந்த நிலை எப்போதுமே நீடிக்கும் என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு பிடித்ததை போன்று மாறும். உனக்கான மகிழ்ச்சியான நாட்களை நிச்சயமாக நான் அமைத்துக் கொடுப்பேன். உன்னுடைய கர்மாக்களை நீ கழித்து விட்டாய். இதன் பிறகு நீ வேறு எதையும் நினைத்து கலங்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு நீ ஆசைப்பட்டதை போன்று வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது என்னுடைய கடமை. என் மீது நம்பிக்கையை வை. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீ பிறரால் மனமுடைந்து போகின்றாய். யாரையும் தெரியாமல் கூட ஏமாற்றாத நீ பிறரால் ஏமாற்றப்படுகின்றாய். யாரையும் கஷ்டப்படுத்தாத நீ பிறரால் கஷ்டப்படுத்தப்படுகின்றாய். இவ்வகையான அனுபவங்கள் உன்னுடைய மனதை பலப்படுத்த வேண்டுமே தவிர பலவீனப்படுத்திவிடக் கூடாது. உன்னுடைய மனதை பலப்படுத்தும் சோதனைகளை நீ மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது.
அதனால் இன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் நீ துன்பங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவில் ஏற்றுக்கொண்டாலே போதும். உன்னை விட மகிழ்ச்சியானவன் இவ்வுலகில் யாருமில்லை. பிள்ளையே, போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் உனக்குள் அடிக்கடி தோன்றுகின்றது. அதை உன்னுடைய அப்பா உணர்ந்ததால் தான் இன்று உன்னை சந்திக்க உன் அப்பா வந்திருக்கிறேன். நிச்சயம் அனைத்தையும் உனக்கு ஏற்றாற்போல் மாற்றி தருவேன். நீ என்னை நோக்கி பார்த்த அந்த அன்பு பார்வைக்காக உன்னை ஆயுள் வரை நான் காப்பாற்றுவேன். கலங்காதே குழந்தையே, உன் மீது குற்றம் இருப்பதை போன்று நினைக்காதே. கனவில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கை விடிந்ததும் எப்படி கலைந்து விடுமோ அதே போன்று உன்னுடைய பிரச்சனைகளும் ஒரு நாள் நிச்சயமாக கலைந்துவிடும். இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான். அதிலும் மாயை என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். துன்பத்திற்கு அதிகமான நேரத்தையும் கண்ணீரையும் கொடுத்து இன்பத்தை இழந்து தவிக்காதே. உனக்காகவே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்குவேன். வாய்ப்பை நீ சாதகமாக பயன்படுத்தி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ பழகு. இப்போது உனக்கு வந்திருக்கும் சறுக்கல் கூட நீ யார் என்பதையும் உனக்குள் எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கின்றது என்பதை உணர்த்தவும் தான் வந்திருக்கின்றது. அதனால் அனைத்தையும் நேர்மறையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை நீ நினைத்ததை போன்று மாறப்போகின்றது. இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கை சர்வ லட்சணமாக அழகாக மாறப்போகின்றது. நீ நினைத்தபடியே வாழவும் போகின்றாய். வாழ்க்கை எப்பொழுது அழகாக மாறுகின்றது என்பதை உனக்குள்ளேயே நீ கேட்டுப்பார். வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியோடு இருப்பதா? பணம் புகழை தேடி தலை தெறித்து ஓடுவதா, அல்லது தோல்விகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதா, வெற்றிகளை பெற்றுக்கொள்வதா? இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூறாவிட்டாலும் பிறந்த அனைவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். மனிதருக்கு மனிதன் அது மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பக்குவப்படுத்துகின்றது, காயப்படுத்துகின்றது, சிரிக்க வைக்கின்றது, அழ வைக்கின்றது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்கவும் வைக்கின்றது. இறைவனால் படைக்கப்பட்ட இவ்வுலகில் மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கை என்பது என்ன என்று ஆராய சிந்திக்க எவ்வித வாய்ப்பும் இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கமும் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம்தானே. தாம் அறிவாளி என்ற கர்வப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது. அதற்கு மேலும் கட்டாயம் ஒன்று தேவைப்படுகின்றது. அது என்னவென்று தெரியுமா? அதுதான் தன்னம்பிக்கை. மனபலம் உள்ள ஒருவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். மற்ற விலங்குகளிலிருந்து மனிதன் பலவிதமாக மாறுபடுகின்றான். சூழ்நிலைக்கேற்ப மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதிலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் சிந்தித்து செயல்படும் வரத்தை மனிதன் பெற்றுள்ளான். நம்மை விட பலசாலி யானை, நம்மை விட வேகமானது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி விலங்குகள் மனிதனை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம். காரணம், மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அப்படித்தான். அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது. நம்பிக்கை தோன்றும் பொழுது வாழ்க்கை அழகாகின்றது. அசையாத நம்பிக்கை என்று உன் மனதில் இருந்தாலே போதும். இவ்வுலகில் எதையும் நீ சாதித்து விடலாம். எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்ய ஒன்றும் இல்லை என்று கையை விரிப்பதை நிறுத்திக்கொள். இன்னும் எதுவும்
முடியவும் இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே. ஒவ்வொரு இரவும் முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே. உன் வாழ்க்கை இனி நல்ல